Be strong. வெல்கம் பேக் டு கிரேசி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவா ட்ரிப்போட 3rd வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சர்ச் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கத்தீட்ரலும் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் வர டூரிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து கோவாவில் இருக்கிற எல்லா சர்ச்சஸும் போர்ச்சுகீஸ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான இவால்வேஷன் சந்திச்சுக்கிட்டே வருது அப்படின்றத ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கேத்தலிக் சம்மந்தமாக யூஸ் பண்ண எல்லா பொருள்களும் அங்கே ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது பழங்காலத்து ஃபாதர்ஸ் யூஸ் பண்ண டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதில் அந்த கேண்டில் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழசாக இருந்தது, ஆனால் ரொம்ப அழகாக டிசைன்டாக இருந்தது. நிறைய நாட்டு கரன்சிஸ் வச்சுருந்தாங்க. பழங்காலத்து கரன்சிலேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க கரன்சி வரைக்கும் அங்கே ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மியூசியம்க்கு அடல்ட்ஸ்க்கு 25 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupees. சர்ச்சில் இருக்கிற ஆல்டர் மாதிரி நம்ம பாவ சங்கீதனம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஸ்டாச்சூஸ் பண்ணி அங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த போப் எந்தெந்த டைமில் கோவாவை பார்த்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்குது. கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி மேலே ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மியூசியத்துக்கெலாம் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பழங்காலத்துக்கு போய் அங்கே வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அது மாதிரி எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போது இந்த அளவு இருக்கிற ஒரு கிறிஸ்டியானிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு அப்படின்றதோடைய பாரம்பரியமும் நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மதத்தை இங்கே பரப்பியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், பிரிட்டிஷாக இருக்கட்டும், டச் பீப்புளாக இருக்கட்டும். கண்டிப்பாக கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கும் இந்த மியூசியம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா. இதில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மேப்பு, ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கோவாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க 1556 வருஷம். ஸோ அதோட ஃபோட்டோகிராஃப் எல்லாம் இருக்கும். இந்த காலத்தில் செயல்பட்டுருக்க கேத்தலிக் சர்ச்சோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாக இருந்தது, அதுவும் எப்படிலாம் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்றதோடைய மேப் கூட நமக்கு போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. It was the capital of the then Portuguese Empire and center of Christianity in the east. This is the cathedral church of the Archdiocese of Goa and Gama. The papal bull dated 3rd November 1543 established the Diocese of Goa for the whole of East. The church is dedicated to St. Catherine of Alexandria. The church is vaulted and is divided into 3 naves. Attached to the cathedral there stands the Convent of St. Francis of Assisi. The Archiepiscopal Palace where this exhibition is housed is a 2-storied edifice which joins the cathedral with the Convent of St. Francis of Assisi. In the vicinity of the Church of St. Francis of Assisi is the chapel of St. Catherine of Alexandria. That's chinna church. This is the Basilica of Bon Jesus. This church was raised to the rank of minor basilica on 20th March 1948, and it was consecrated on 15th May 1605 by Dom Alessio Menezes, Archbishop of Goa. The church is cruciform
the relics of the body of St. Xavier are kept in this church. This convent of St. Cajetan was founded by the Italian Pietines who came to Goa in 1640. The church is dedicated to Our Lady of Divine Providence. The Pastoral Institute of the Archdiocese of Goa and Daman, which is dedicated to Saint Pius X, is attached to this church. It houses 3 diocesan centers: the Catechetical Center, the Liturgical Center, and the Biblical Center. On this hill existed the huge monastery of Convent of St. Augustine. The monastery அதுக்கப்புறம் அந்த மியூசியம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆர்கிடெக்சர் ஓட டிசைன்ஸ் எல்லாம் வந்து வெளியில் ஷோகேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து வெளியிலே இருக்குது, இதுக்கு மேலே ரூஃப் எல்லாம் கிடையாது, வெளியிலே இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தா மேபி இதோட டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் பார்க்கவே வந்து அந்த காலத்துலேயும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிசைன்ஸு, இன்டர்லாக்கிங் மெத்தட்ஸு அது எல்லாமே இருந்தது. ஒரு டோரோட லாக் வந்து அவ்வளோ பெருசு இருந்தது, அதோட நிலவாசல் எல்லாமே. தூண்லாம் வந்து ஒரு சின்ன பீஸே எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம நினச்சே பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய தூணாக இருக்கும் போது கோயில் உள்ளேயோ வெளியவோ வச்சு அதை கட்ட போகும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும், எப்படி அதை பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது நம்ம பார்க்கும் போதே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து தண்ணி உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாட்டர் சேனல் தான், ஒரு தண்ணி குழாய் மாதிரி தான். இந்த இடம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் சிம்பிள் மாதிரி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் கோவாவில் இந்த சர்ச்சில், மியூசியம் இது எல்லாத்துலேயும் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற க்ராஸில் அந்த மேலே இருக்கிற இது வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தது. ஆனால் கோவாவில் இருக்கிற நிறையா சர்ச்சில் வந்து அந்த க்ராஸில் இருக்கிற மேல் பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ அந்த காலத்தில் போர்ச்சுகீஸ் வந்து க்ராஸை அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா உடஞ்சிருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இல்லை, அது உடையலை, அதோட ஸ்ட்ரக்சரே அவ்வளோதான் அப்படின்றது அப்புறம் எல்லா க்ராஸையும் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த கல்லில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சிப்பி மாதிரியான டிசைனு, நல்லா அவ்வளோ அழகாக நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறைய கோவா வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. இன்ஸ்டாகிராம்லேயும் எஃபிலையும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த ஐடியில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது லென்த்தான வீடியோ தான், பட் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.